கால் பண்ணியா? பண்ணேன். என்னாச்சு? நோ ரெஸ்பான்ஸ். மெசேஜ் அனுப்புனியா? அனுப்புனேன். அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸா? நோ ரெஸ்பான்ஸ். அப்பனா என் மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணு. அவசியமே இல்ல. அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பிடிவாதம் இருக்கு. என்ன வேண்டான்னு சொல்றவன எனக்கும் வேண்டாம். அவன் ஒரு சரியான ஃப்ராட். அவன் ஒரு ஃப்ராடுங்கிறது தான் நானும் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் கேட்கல. ஈகோவும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கிற மனசு. அவனோட தாடியும் கண்ணாடியும் பார்க்கவே சகிக்கல. அவன் உனக்கு செட் ஆக மாட்டான்னு நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கு என்னமோ அவன் பேச்சு கேட்டு நீ மயங்கிட்ட. இன்னைக்கு அவன் கூட பழகுனதுக்கு அப்புறம் அவன் அப்படி அவன் இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அவன் பேசுனது பழகுனது எல்லாம் அப்படிதானே இருக்கு. மக்களுக்காக வாழ்றவன், இந்த உலகத்தை காப்பாத்துறவன். இடியட். அப்படியே சேகுவர மறியல பேசிட்டு இருந்தான். பிறக்கும் போதே பென்ஸ் கார்ல பிறந்த ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பையனோட வாழ்க்கை தெரிய வாய்ப்பே இல்ல. அவ ஆசைப்படும் போதெல்லாம் லவ் பண்ணணும், அவ ஆசைப்படும் போதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஏதோ ஒரு சர்வாதிகாரம் போல இருக்கு. உண்மையை சொல்லணும்னா 150 தடவைக்கு மேல ஒரு கம்யூனிஸ்ட் புக்கை படிச்சு வளர்ந்த ஒரு புரட்சியாளனா என்னோட இந்த நிலைமையை பத்தி மிஸ்டர் ராஜேந்திரன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க பாரு தம்பி, நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கஞ்ச கபோதிய லவ் பண்றா பாரு அந்த பொண்ணு, அவளை நிச்சயமா பாராட்டி ஆகணும். அதே மாதிரி வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை இந்த நாட்டிலே இருக்க விடக்கூடாதுன்னு ஓட ஓட அடிக்கணும். அதான் முக்கியம். உன்கிட்ட போய் கேட்ட பாரு, உன் மனசுல பெரிய பத்திரிக்கைக்காரன் நினைப்பா உனக்கு. ஒரு சாதாரண மனுஷனோட கஷ்டம் என்னங்க புரிஞ்சுக்க முடியாத ஒரு முதலாளி கூட்டம் நீங்க. அந்த சர்வாதிகார கூட்டத்தை விட்டு வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு அடிமை வம்சம் தானா. அப்பேற்பட்ட முதலாளி கூட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றான்னு சொல்லும்போது நான் என்ன பண்றது? நீயே கேள்வி கேட்கிற, நீயே பதில் சொல்ற, இதுல நான் என்ன சொல்றது? பதில் சொல்ல தெரியலனா எதுக்காக அந்த முதலாளி கூட்டத்துக்கு இவ்வளவு நேரம் சப்போர்ட் பண்ண? ஒன்ன மாதிரியான ஆளுங்களால தான் இந்த ஊர்ல கம்யூனிஸ்டுக்கு மதிப்பே இல்லாம போயிட்டு இருக்கு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, லேசா வயிறு கலக்குது, நான் கக்குசுரை போயிட்டு வந்துடுறேன். அம்மா இதுவும் வேலை செய்யலையா? இப்ப என்ன பண்றது? உன் நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ குளிக்கிற ஸ்விம்மிங் பூல், குடிக்க கொக்கோ கோலா. ஆனா எனக்கு குடிக்க குளிக்க எல்லாமே இந்த அரை பேக்கெட் தண்ணி தான். அதுவும் வரலையா? யோ, அப்போ போன நீ இன்னும் வெளியில வரலையா? சீக்கிரம் வாயா. சீக்கிரம் எல்லாம் வர முடியாது, இன்னும் நிறைய வேலை இருக்கு. உன் வேலையெல்லாம் நீ வெளியில வந்து பாரு, எனக்கு உள்ள போகணும். உள்ள தண்ணி தீந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி தரியா? இந்த எடுத்துக்க. உன் குடும்பம் நல்லா இருக்கும். டார்ச்சர் பண்றான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாழ்ற அந்த பொண்ணுக்கு நான் படுற கஷ்டம் எங்க அதுக்கு தெரிய போகுது. இனிமே அவகிட்ட நான் பேசுறதா இல்ல. ஒரு மனுஷனால எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்க முடியும்? அவ வழிய பாத்துட்டு போகட்டும், நான் என் வழிய பாத்துக்கிறேன். அதான் சரிப்பட்டு வரும். இங்க பாரு, என் வேலை முடிஞ்சது. அவன் என்ன தனியா பேசிட்டு இருக்க? உனக்கு ரொம்ப முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். யோ, என்ன பண்ற? ஐயோ, இது என் தலைவர் படம். உனக்கு என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிருப்ப? யார கேட்டா இதை நீ எடுத்த? கீழே கிடந்துச்சு, ஏதோ பழைய துணின்னு எடுத்து தொடச்சேன். இவர் எனக்கு கடவுள் மாதிரி. இவரை நீ ஏதாவது பண்ண உன்னை நான் கடிச்சிருவேன். கடிப்பேன். டேய், என் ஊர்ல வந்து என் பேரை சொல்லிப்பாரு, சும்மா அதிரும். ரொம்ப ஓவரா பேசுற. அட போடா லூசு பயல. நான் லூசு பையனா? இவன் லூசு பையனா இருந்துகிட்டு என்ன லூசு பையங்கிறான்? இவனெல்லாம் கொல்லணுயா? என் வாலி உள்ள போயிடுச்சு. எல்லாம் இவனால வந்தது. டேய், இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்ப தற்கொலை பண்ண போற? இத எப்படி எடுக்கிறது? கிணத்துல விழுந்து செத்துறாத, நான் தண்ணி எடுக்க முடியாது. நான் ஒண்ணு சாக போகல. அதானே பார்த்தேன், ரோஸ் வந்து செத்துறாத. இங்க பாரு, பக்கெட் எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். உன் மனசு சந்தோஷமாக நான் ஒரு ஐடியா சொல்றேன். வா. என்ன? வாடா. இத ராத்திரியில தான் போடணும்னு எவன் சொன்னா? எப்ப வேணாலும் போடலாம், போதை ஏறும். இப்ப என் வாட்சில மணி என்ன தெரியுமா? 8 மணி. அத நைட்டு நினைச்சுக்கோ. நீ ஒரு ரவுண்டு போடு, ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைக்கட்டாலும் சரி, பண்ணு கிடைக்கட்டாலும் சரி, நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அதுக்கப்புறம் முக்கியமான மேட்ரு, வயிற்றுக்கு ரொம்ப நல்லதா. அடி, எனக்கு இது ஒண்ணு வேணாம். ஏன் உங்க தலைவர் இதை குடிக்க கூடாது சொல்லிட்டாரா? சாப்பிடுற வேண்டான்னு சொல்றேன்ல. என் மனசுக்குள்ளேயே நிறைய கதை இருக்குடா. என் காதல் கதையை சொல்லட்டுமா? வேண்டாம் சாமி, உன் காதல் கதையை மட்டும் ஆரம்பிச்சிடாத. இதெல்லாம் கேட்க மாட்டிய மோனே. 150 தடவை கம்யூனிஸ்ட் புக்க படிச்சா போதாது. நம்ம பாக்கெட்ல எப்பவும் கட்டு கட்ட பணம் இருக்கணும். வேலைக்கு போக சொன்னா போக மாட்டீங்க. இங்க பாரு, 20,000 30,000 சம்பளம் கிடைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கூல கும்பிடு போட்டுட்டு நிக்க என்னால முடியாது. அது என்னோட கொள்கைக்கு மாறானது. என்னுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலைய நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னது சார்? நான் ஒரு ஜெர்னலிஸ்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மஞ்ச பத்திரிகைக்கு நோட்டீஸ் போட்ட போறீங்களா? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாத ஒரு லூசு நீ. நான் போறேன். லூசு என்கிட்டே விளையாடுற நீ. எவ்வளவு சீரியஸா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
அவசர நேரத்துல இதுவும் ஸ்டார்ட் ஆகாம மக்கார் பண்ணுத. வண்டி ஸ்டார்ட் ஆகல, இல்லன்னா நான் கிளம்பிருப்பேன். ஆமாமா. கையடிடி. கோபப்படாதீங்க சார். என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க. எங்க தலைவர், இது எங்க வாங்குன? எங்கேயோ வாங்கினேன். நல்லா இருக்கு, தேங்க்ஸ். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? சரி, நாளை காலையில 10 மணிக்கு நான் ஹாஸ்டலுக்கு வரேன். ஐயோ வேண்டாம் அலெக்ஸ், எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக இப்படி பயப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்கு போறேன்னு ஹாஸ்டல்ல சொல்லிட்டு வெளியில வந்துரு. நாம 2 பேரும் ஜாலியா வெளியில சுத்திட்டு திரும்ப சாயங்காலம் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறேன். ஆனா நாளைக்கு நம்ம எதுல போறோம்? எல்லாம் இந்த குதிரையில தான். இதுலயா? இவ்ளோ வேகமா போனா கண்டிப்பா நம்ம வீடு போய் சேர்ந்த மாதிரிதான். இந்த ஓட்ட வண்டியை வித்துட்டு ஒரு நல்ல வண்டி வாங்க வேண்டியதானே? எனது ஓட்ட வண்டியா? ஏன்டி இந்த வண்டியை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது எங்க அப்பாவுடைய வீரத்துக்கும் சாகசத்துக்கும் கிடைச்ச ஒரு பரிசு. உனக்கு தெரியுமா, இதுக்கு இப்ப 32 வயசு ஆகுது. அப்ப பழங்காலத்து பொருள் வித்தா நல்ல காசு கிடைக்கும்னு சொல்றீங்களா? ஓ, பணம் பணம் பணம். எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே தான் பேசுவியா? தெரியும், உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வண்டி பிடிக்காது, பென்ஸ் தான் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கடவுளே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, நம்ம நாட்டுல எத்தனையோ மக்கள் ஒரு பணக்காரன் வரான், முதலாளித்துவத்தை எப்படி காட்டுறான்னு பாரு. முடிஞ்சா என்ன அவன் எப்படி தாண்டி போறான்னு பாக்குறேன். ஒரு பாமரனுடைய கஷ்டம் என்னங்கறத அவனும் புரிஞ்சுக்கட்டும். முடிஞ்சா என்ன ஏத்திட்டு போடா, போடா. அவ்வளவு பெரிய ஆள்னா என்ன ஏத்திட்டு போடா. இவன் யாருன்னு தெரியுமா? இவன் பேர் தான் சங்கர். ஏழை பாளையோட காசை திருடி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இன்னைக்கு பணக்காரங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் ராஸ்கர். தைரியம் தான் என்ன ஏத்தி கொண்டுட்டு போடா. என்ன முடியலையா? ஐயோ, நல்லா மாட்டினியா? அது இனிமேல் ஸ்டார்ட் ஆகாது. பாய மூடி. ஏண்டா ஹார்ன் அடிச்சது கேட்கல? வண்டியை பார்த்துட்டு போடா. டேய், நீ அந்த அலெக்ஸ் தானே? ஆமா, யார் இந்த பொண்ணு? நடக்கட்டும் நடக்கட்டும், பார்த்து போ. வண்டி எடுறா. கொஞ்சம் இறங்கு. இப்ப இவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. டேய், நில்றா. அடி, அடிச்சுதான் பாரு. நீ இருக்கிறதால விடுற, இல்லைன்னா நான் அவனை. அறிவு கட்டவன். இவன்களெல்லாம் லாரி ஏத்தி கொள்ளணும். என் கிராமம் வந்துருச்சு. எப்படி பார்க்க அழகா இருக்குல்ல? பார்த்து கெட்டியா பிடிச்சுக்க, வண்டிக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். சொன்னல. அங்க என்ன கூட்டம்? ஜார்ஜ் புஷ், பிரசிடென்ட் புஷ், அமெரிக்க சர்வாதிகாரம் ஒழிக, அமெரிக்க சர்வாதிகாரம் ஒழிக. ஐயோ, ஜோசப் அண்ணே, நீ போய் அங்க ஒளிஞ்சுக்க. அதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். அவர் உன்னை பார்த்தா சரி வராது. சீக்கிரம் போ. உள்ள போ, நான் சொல்றேன்ல, சொன்னா கேளு. ஜார்ஜ் புஷ், ஏய் அலெக்ஸ், வா 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 தோழா வா. சொல்லுங்க தோழரே. ஆமா, இன்னைக்கு என்ன ஊர்வலம்? அட, உனக்கு விஷயமே தெரியாதா? அமெரிக்க பிரசிடென்ட்டும் நம்ம இந்திய ஜனாதிபதியும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதை பார்த்து நான் சும்மா கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் நம்ம ஊர்ல நான் ஒரு பெரிய ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, இனிமே தான் சொல்லணும். எல்லார்கிட்டயும் போய் சொல்றதுக்கு எங்க நேரம் இருக்கு? எல்லாத்தையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமா, நீ வந்து கூட்டத்துல கலந்துக்கிறல? நான் கூட்டத்துல கலந்துக்காமையா? ஆனா அண்ணா இப்போ ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க இந்த கூட்டத்துல கூட்டிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு இப்ப வந்துறேன். இன்குலாப் ஜிந்தாபாத். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும். உன் தங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தால நான் மறந்து போயிட்டேன். அந்த கோயம்புத்தூர் பார்ட்டி ஒர்க் ஆயிடும்னு தோணுது. அப்படியா? ஆமா. ஆனா அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இருக்கான்னு தெரியல. ஆனா அவங்க டிமாண்ட்ஸ் ஒன்றும் ரொம்ப பெருசா இல்ல. ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லையான ஜோசப் அண்ணா, இப்ப நம்ம என்ன பண்றது? அட, நீ எதுக்கும் கவலைப்படாத. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முதலாளி வர்க்கம் தான். எல்லாம் சரியாயிடும். அப்ப நான் வரட்டா? போயிட்டு வாங்க. பிரசிடென்ட் புஷ், பிரசிடென்ட் புஷ். ஒரு வழியா உங்களை அனுப்பி வச்சிட்டேன். சீக்கிரம் வா, வேகமா போலாம். வர மாட்டேன், நீ வேணா போ. ஹேய், சாரிடா. சாரி தேவையில்லை. என்ன அங்க தனியா விட்டுட்டு நீ மட்டும் பேசிட்டு இருக்க. நான் போறேன். ஐயோ இந்து, ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேள ப்ளீஸ்மா. நான் எதுவும் கேக்குறதா இல்ல. இங்க பாரு இந்து, கொஞ்சம் புரிஞ்சுக்க. எங்க ஆளுங்க கிட்ட நான் மாட்டேன்னு வச்சுக்க, என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. அதான் அவங்க போயிட்டாங்கல்ல. ப்ளீஸ் வா, வந்து ஏறுமா. ப்ளீஸ்மா, நான் வேணா தோப்புக்காரன போறேன். 1 2. நீ ஒரு சேகுவரவா? சரி, இந்த வண்டி எப்ப ஸ்டார்ட் ஆகும்? இப்ப ஸ்டார்ட் ஆகும் பாரு. கம் ஆன். பாத்தியா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட, பரவாயில்லையே. கன்னிப்பெண்ணே, என் கண்
காதல் பாடும் சொல் கண்ணே நானும் ஏனோ பசும் பொன்னே ஓரத்தில் கண்டுபிடி நேரத்தில் காதல் பாடம் சொல்வேன் நானே கண்ணி பெண்ணே என் கண்ணில் காதல் பாடும் சொல் கண்ணே நானும் ஏனோ பசும் பொன்னே ரெண்டு விழி ஓரத்தில் கண்டுபிடி நேரத்தில் காதல் பாடம் சொல்வேன் நானே கண்ணி பெண்ணே என் கண்ணில் அன்னை உயிர் தந்தாள் அன்பே என்னை கொன்றாய் புது உறவின் வேத பொருள் நீ வானம் பூமி போலே தொடர்கின்ற ஒரு பந்தம் இதுவோ சொர்க்கத்தின் வாசல் திறக்கின்ற நாள் பார்த்தேன் எனதழகு முந்தானை ராணி பொன்னூஞ்சல் நீ ஆட என் நெஞ்சம் தான் பாடும் சில பொழுதுகள் உறவாடவாவா கண்ணி பெண்ணே என் கண்ணில் காதல் பாடும் சொல் கண்ணே நானும் ஏனோ பசும் பொன்னே ரெண்டு விழி ஓரத்தில் கண்டுபிடி நேரத்தில் காதல் பாடம் சொல்வேன் நானே கண்ணி பெண்ணே என் கண்ணில் நீயோ பூமஞ்சும் மார்பில் சாய்ந்தாலே சுகமெழுதும் தோகை அழகே மண்ணில் சூரியன் நீதான் புதுவாடை குளிர் காற்றாய் வருவே விண்ணோடு விளையாடும் வெண்ணிலவு பெண்ணழகி அனுதினமும் பார்த்தேன் அடி கண்ணில் விண்மீனும் கண் கூசும் உனதழகு பொன்மேனி என் மனதில் நிழலாட கண்டே கண்ணி பெண்ணே என் கண்ணில் காதல் பாடம் சொல் கண்ணே நானும் ஏனோ பசும் பொன்னே ரெண்டு விழி ஓரத்தில் கண்டுபிடி நேரத்தில்